இப்ப தொலைஞ்சு போன மோதிரத்தை 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மோதிரம் எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. இப்ப அந்த குட்டி பையன் மோதிரம் தொலைஞ்சு சித்திக்கு தெரிஞ்சுனா பயங்கரமா அடிப்பாங்க சொல்லிட்டு குட்டி பையன் பயத்துல அழுத்திட்டு இருக்கான். பாக்குறானோட அக்கா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை வச்சு அதே மோதிரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுலாம் சொல்லிட்டு அவங்களும் பார்த்தா அவங்க ஊர்ல வெகுலியான ஒரு ஆள் இட்டுட்டு போய் நகை அடிக்க போறாங்க. அங்க போயிட்டு அதே மோதிரத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த மோதிரத்தை ரேட்டு பார்த்தா 4500 ரூபா சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது 450 ரூபா இருக்கும். கடைக்காரன் வெளியே தேத்தி விட்டுறாங்க. இப்ப சித்தி வரதுக்கு 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம காசை சேர்த்து வச்சு அந்த மோதிரத்தை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் பார்த்தா பூ பறிக்க வண்டக்கா பறிக்க அதுக்கப்புறம் மீன் விற்க அந்த மாதிரி சின்ன வேலைகளும் செய்யறாங்க. ஒருத்தர் முயல் பிசினஸ் பண்றாரு, நிறைய காசு கிடைக்குது. அந்த குட்டி பொண்ணும் பார்த்துட்டு நம்மளும் முயல் பிடிச்சி வைக்கலாம் சொல்லிட்டு அந்த வெக்கிலியான போய் கண்ணி வச்ச முயலையும் பிடிச்சிடறாங்க. அந்த முயலை வித்துட்டு வந்தா சொல்லிட்டு இவங்களும் தண்ணி ஊற்றி நல்லா முயல் நல்லா குளிப்பாட்டி நல்லா தொடச்சிக்கிட்டு அவங்களும் கவுரு கட்டி எடுத்துருப்பாங்க விற்கிறதுக்கு. அதுக்குள்ள அவங்க சித்தி கிட்ட கால் ஊற்றி ஊர்ல இருந்து வரணும்னு. இப்ப சித்தி வரதுக்குள்ள 2 பேரும் ஆனா போயிடலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஊர்ல இருந்து சித்தி அவங்க அப்பா வந்துடுறாங்க. சித்தி வந்த உடனே அந்த முயலை பார்த்துட்டு அந்த கருமத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இல்லைன்னா உங்க வீட்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. சித்தியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா 2 பேரும் திட்டிடுறாங்க. குட்டி பசங்க என்ன பண்றது தெரியாம அந்த முயலை வெளியே தேர்த்தி விடுறாங்க. அப்ப முயல் நடந்து போகும்போது காலால மண்ணை தள்ள போது தொலைஞ்சு போன மோதிரம் கிடைச்சிருது. அந்த தொலைஞ்சு போன மோதிரம் கிடைச்ச உடனே 2 பேருக்கு இப்பதான் உயிரே வருது. இந்த மோதிரத்தை சித்திக்கிட்ட இருந்து கொடுத்துலாம் அவங்க சித்திக்கிட்டே கொடுத்துறாங்க. வீட்டுல கடங்காரன் வந்து மொத்த காசு கொடுக்க சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு தான் தரேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்பா கொஞ்சம் கடனை அடிச்சிடறாரு. பாக்குறவங்க சித்திக்கு 2 குட்டி பசங்க ரொம்பவும் பிடிச்சு போயிடுது.